குட் ஈவினிங் ஸ்டூடெண்ட்ஸ். இன்னைக்கு நம்ம வந்து ஒரு வெட்டிங் இன்விடேஷன் எப்படி டெவலப் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். இது ரொம்ப ரொம்ப சிம்பிள் தான். த்ரூ நம்ம வந்து இன்ஸ்கேப் வச்சு டெவலப் பண்ண போகிறோம். சரிங்களா? சரி, முதல் எடுத்தோன்னே இன்ஸ்கேப் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னே என்றைக்கே நம்ம வந்து ரெக்டாங்கிள் தான் ட்ராக் பண்ணிக்கோங்க. இது கலர் வந்து பிளாக் கலர். சாரி, பிளாக் கலர். மில்லிமீட்டரில் இருக்கும், அதை வந்து சென்டிமீட்டரில் சேஞ்ச் பண்ணிவிட்டு வித்து வந்து 30. சாரிப்பா, வித்து 30. ஹைட்டு வந்து 50 வச்சுப்போம். ரூமை கொஞ்சம் குறைச்சிட்டு வச்சுக்கோங்க. இன்னும் கூட நம்ம வித்தை கூட்டிக்கலாம்னு நினைக்கிறேன். வித்து வந்து ஒரு 40 வச்சுக்கோம். 35. ஓகே, நெக்ஸ்ட் இதோட பேக்ரவுண்ட் கலர் வந்து ஒயிட் தான். ஆனால் இப்போதைக்கு நம்ம வந்து ஒயிட் வச்சோம்னா பேக்ரவுண்ட் எது எது ரெக்டாங்கிள் தெரியாது. அதனால கொஞ்சம் வந்து ஒரு சிமெண்ட் கலர் வச்சுப்போம், ஆஷ் கலர். சரியா? இப்போ என்ன பண்ண போகிறோம், பார்டர் வரைய போகிறோம். அகைன் இந்த ரெக்டாங்கிளை கிளிக் பண்ணிவிட்டு டூப்ளிகேட் பண்ணிடுங்க. டூப்ளிகேட் பண்ணிவிட்டு அதை பிளாக் கலரில் மாற்றிடுங்க. சரி, பிளாக் கலரில் மாற்றிட்டு சைடு ஃபில் அண்ட் ஸ்ட்ரோக் இது எப்படி ஓப்பன் பண்ணணும்னு போன எக்ஸசைஸ் சொல்லியிருப்பேன். இந்த இன்ட்டு மார்க் கொடுத்துருங்க. இன்ட்டு மார்க் கொடுத்துட்டு ஸ்ட்ரோக் ஸ்டைலில் இன்ச்சை கொடுத்துட்டு 2 இன்ச். சரிங்களா? இதை வந்து கொஞ்சம் சின்னதாக்கிப்போம், கரெக்டாக உட்கார மாதிரி. இட்ஸ் ஓகே. இன்னும் கொஞ்சம் சூப்பர். கரெக்டாக உட்காந்துருச்சு. ஓகே, நெக்ஸ்ட் வந்து பார்டரில் கொஞ்சம் பூ மாதிரி இருக்கணும். ஏற்கனவே நான் கிளாஸில் சொல்லி கொடுத்துருப்பேன். அகைன் திருப்பி ஒரு இடம் பார்த்துக்கோங்க. சரிங்களா? இந்த 2 பூ தான். அதில் மொதல் வந்து இதை இம்போர்ட் பண்ணிப்போம். இம்போர்ட் பண்ணிட்டு ஓகே கொடுத்துருங்க. பூவோட சைஸ் கொஞ்சம் பெருசாக இருக்குது, அதனால தான் இம்போர்ட் தெரியல. அகைன் நீங்கள் இந்த ஜூம் பண்ணுற ஐக்கானை இந்த பூதக்கு நடையை கிளிக் பண்ணிவிட்டு மைனஸ் கொடுத்துட்டே இருங்க. நல்ல சின்னதாக்கிப்போம். எந்த அளவுக்கு சின்னதாக்க முடியுமோ அந்த அளவுக்கு சின்னதாக்கிப்போம். சின்னதாக்கிட்டு
கரெக்டா உட்காந்துருச்சுன்னு நினைக்கிறேன் இந்த பூ. உங்களுக்கு ஏற்ற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணணும்னா அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க சரிங்களா. ஆனால் கரெக்டாக உட்காந்துருச்சு பூ. சரியா? சரி. இப்போ வந்து டெக்ஸ்ட் சேர்க்க ஆரம்பிச்சிடலாம் சரிங்களா. பின்னாடி ஒயிட் கலர்ல இருந்தால் இன்னும் லுக்காக இருக்கும். அதுக்காக நம்ம என்ன பண்ண போறோம்னா, மேலே பேக்ரவுண்டில் இருக்கிற அந்த ரெக்டாங்கிளை செலக்ட் பண்ணி டூப்ளிகேட் பண்ண போகிறோம். டூப்ளிகேட் பண்ணிட்டு இதை வந்து பார்டராக மாற்ற போகிறோம் சரிங்களா. ஃபில்லில் போயிட்டு ஸ்ட்ரோக் ஸ்டைல் வந்து ம் ம் இப்போ பேக்ரவுண்ட் கலரை வந்து ஒயிட்டாக மாற்றிட்டோம்னா சரி. இப்போதைக்கு இது வேணாம், கொஞ்சம் ஆக்வர்டாக தெரியுது. இது வந்து ஆஷ் கலர்லேயே வச்சுப்போம். டெக்ஸ்ட்லாம் சேர்த்துக்கப்புறம் மாற்றிப்போம். சரி. வந்து வெட்டிங் இன்விடேஷன் அப்படிங்கிற வார்த்தை தான். வெட்டிங் இது வந்து என்ன ஃபாண்ட் யூஸ் பண்ணோம்னா ப்ரஷ் ஸ்கிரிப்ட் எம்டி அப்படிங்கிற ஃபாண்ட் யூஸ் பண்ண போகிறோம். சைஸ் வந்து ஒரு 140. ஒரு 200 சரிங்களா. ம் 200 கூட கொஞ்சம் 240 ஓகே. உள்ள கொண்டு போங்க சரியா. அடுத்தது இன்விடேஷனுங்கிற வார்த்தை. இது அப்படியே கண்ட்ரோல் டி கொடுத்து டூப்ளிகேட் பண்ணிடுங்க. டூப்ளிகேட் பண்ணிட்டு நேம் மட்டும் சேஞ்ச் பண்ணி விட்றோம். வெட்டிங் இன்விடேஷன் சரிங்களா. இது வந்து ஓகே. உங்களுக்கு பிடிச்ச இடத்துல வச்சுக்கோங்க. இன்னும் கூட நான் சைஸ் சின்னதாக வைக்கிறேன். சைஸ் சின்னதாக்கிட்டு இட்ஸ் ஓகே. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த பூக்கு பின்னாடி இருக்கிற பார்டர் தான் நமக்கு தெரியுது. உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா வச்சுக்கோங்க, பிடிக்கல அப்படின்னா அதை சேஞ்ச் பண்ணிக்கோங்க. எனக்கு வந்து இது ஓகே. ஒருவேளை பார்டர் தெரியக்கூடாது அப்படின்னு நினைச்சீங்கன்னா என்ன பண்ணணும்னா, அகைன் இந்த ரெக்டாங்கிள் டூலை வரைஞ்சிட்டு இதை வந்து இந்த ஆஷ் கலருக்கு சேஞ்ச் பண்ணிக்கோங்க. சேஞ்ச் பண்ணிட்டு கரெக்டாக இந்த பூக்கு பின்னாடி பிளேஸ் பண்ணிட்டு மேலே ஆப்ஜெக்டில் லோயர்னு கொடுத்தீங்கன்னா பின்னாடி வந்துடும்.
அகெயின் இன்னொரு வாட்டி லாயர் கொடுத்தீங்கன்னா அந்த பூக்கு பின்னாடி வந்துடும். இப்போ பாருங்க அந்த இடத்துல பார்டர் வந்து கட் ஆயிருக்கும். சரிங்களா? ஒருவேளை நீங்கள் பார்டர் தெரியக்கூடாதுன்னு நினைச்சீங்கன்னா அந்த மாதிரி பண்ணிக்கலாம். சரிங்களா? ஆனால் இப்போதைக்கு எனக்கு தேவையில்லை, எனக்கு அந்த பார்டர் தெரியணும். சரியா? இப்போ வந்து வெட்டிங் இன்விடேஷனுங்கிற வார்த்தையை சேர்த்தாச்சு. அடுத்தது வந்து இந்த இன்விடேஷன்ல மேஜர் ரோல் ப்ளே பண்ண போறவங்க வந்து பையன் பேரும் பொண்ணு பேரும் தான். சரியா? ஆர்டர் சைஸ் வந்து 80 வச்சுக்கலாம். சைஸ் 80 வச்சுன்னா அடுத்தது கண்ட்ரோல் டி கொடுங்க. டி கொடுத்துட்டு டூப்ளிகேட்டுங்க. டூப்ளிகேட் எடுத்துட்டு உங்க பேரை போட்டு பண்ணிடுறாங்க. ரேண்டமா ஏதோ ஒரு பேர் போட்டு பண்ணுங்க. சரிங்களா? சைஸ் கூட இன்னும் கொஞ்சம் போட்டு கூட்டிடலாம். நூற்றி 40 வேணாம், 120. 120 சூப்பர். சரி, இப்போ 2 பேத்துக்கு நடுவில் வெட்ஸுங்கிற ஒரு வார்த்தையை சேர்க்கணும். அதுக்கு வந்து வந்து சேர்த்துப்போம். 2 பிரியாணி சேர்த்துட்டு 50. ரொம்ப பெருசா இருக்கு. இன்னும் கூட சின்னதாக்கிப்பாங்க. ஒரு 30. ஓகே. இப்போ மேஜர் ரோல் ப்ளே பண்றவங்க 2 பேர் சேர்த்தாச்சு. அதுக்கப்புறம் கீழே நமக்கு தேவையான டீட்டெயில்ஸ் எடுக்கலாம். சரிங்களா? நான் வந்து இது வெட்ஸுங்கிறதே கண்ட்ரோல் டி கொடுத்து கீழே இறக்கிறேன். இறக்கிக்கிட்டு இதில் என்ன டைப் பண்ண போறேன்னா invite you to their wedding. சரிங்களா? சூப்பர். இந்த வார்த்தையை செய்யணும். அடுத்தது இதுவே டூப்ளிகேட் பண்ணிடுவோம். இதுவே டூப்ளிகேட் பண்ணிட்டு கீழே இறக்கிட்டு இதில் என்ன சேர்க்க போறோம்னா என்ன டேட்டில் நடக்க போகுது அப்படிங்கிறத சேர்க்கணும். சென்டென்ஸ் செய்துட்டு சைஸை கொஞ்சம் கூட்டிடும். சைஸ் வந்து ஒரு 80 வேணாம், ஒரு 50. 50 இஸ் ஓகே. அதுக்கப்புறம் நம்பர் வந்து 24. 24.
24க்கு ஏரியல்ங்கிற ஒரு ஃபாண்ட் யூஸ் பண்ணிக்கோங்க. அடுத்தது 2 கோடு மாதிரி ஒன்று போட்டுப்போம். ரெட் ஆங்கிள் டூல், கொஞ்சம் ஜூம் பண்ணி ஒர்க் பண்ண ஆரம்பிப்போம். Ctrl D, Ctrl G கொடுத்து குரூப் பண்ணிடுங்க இந்த 2 ஸ்லாஷை. அடுத்தது Ctrl D, இங்கே வந்து டூப்ளிகேட் பண்ணிட்டு இங்கே உள்ளே இது அப்படியே மறுபடியும் டூப்ளிகேட் பண்ணுங்க. Ctrl D, இங்கே வந்து வருஷத்தை சேர்த்துருங்க. வருஷம் வந்து ஓகே. லாஸ்ட்டாக ஒரு வேர்டு Ctrl D கொடுத்து செக்ஷன் 2 ஃபாலோ சைஸை மட்டும் 70. இப்போ ஜூம் அவுட் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா ஒரு ப்ராப்பர் இன்விடேஷன் மாதிரி இருக்கும். இதில் எக்ஸ்ட்ரா என்ன சேர்க்க போகிறோம்னா பேக்ரவுண்டை ஒயிட்டாக மாற்ற போகிறோம். பேக்ரவுண்டை ஒயிட்டாக மாற்றி வச்சுக்கோங்கன்னா இன்னும் கொஞ்சம் லுக்காக இருக்கும். ஒயிட்டாக மாற்றிட்டு சென்டரில் ஒரு பூ சேர்க்க போகிறோம். அது என்னென்னா கண்ட்ரோல் ஐ கொடுத்து ஓப்பன் பண்ணாலும் சரி தான், இல்லை ஃபைலில் போய் ஓப்பன் பண்ணாலும் சரி தான். இந்த பூ தான். சரி, இப்போ இந்த பூவை வந்து ஒப்பாசிட்டி கொஞ்சம் குறைச்சிரும். சைடில் பார்த்தீங்கன்னா ஒப்பாசிட்டின்னு ஒன்று இருக்கும். அதில் வந்து உங்களுக்கு ஏற்ற மாதிரி மாற்றி வச்சுக்கலாம். சரிங்களா? அவ்வளோதான். அது லாஸ்ட்டு எல்லாத்தையும் செலக்ட் பண்ணிவிட்டு Ctrl G கொடுத்துருங்க. G கொடுத்து குரூப் பண்ணிடுங்க. அவ்வளோதான், ஒரு இன்விடேஷன் ரெடி பண்ணியாச்சு. இந்த மாதிரி நமக்கு தெரிஞ்ச டூலை வச்சு சிம்பிளாக ஒரு இன்விடேஷன் ரெடி பண்ணிடலாம். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த டிசைன் எப்படி டெவலப் பண்ணுறங்கிற உங்களுக்கு புரியலைன்னா நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள், இல்லைனா கிளாஸில் வந்து கேட்டுக்கோங்க. சரியா? ஒருவேளை பிடிச்சிருந்துச்சுன்னா நீங்கள் லைக் பண்ணி விடுங்க, ஷேர் பண்ணி விடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சரியா? தேங்க்யூ.